ஹாய், இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற ப்ளைன் சால்னா எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் பட்டை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது கூடவே நான் 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி, புதினா ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி சேர்த்திக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இது கூடவே தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை சேர்க்கணும். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. குருமா எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக இந்த குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது பூரிக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.